செய்திக் கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்ட சிறப்பு முகாம் குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தில் இணைந்து பயன்பெறவும் புதுப்பிக்கவும் சேவை மையங்களில் ஜூன் 15ஆம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது நாகை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். விவசாயிகளுக்கான பிரதம மந்திரி கௌரவ நிதி உதவி திட்டத்தின் கீழ் 4 மாதங்களுக்கு ஒருமுறை ரூபாய் 2000 வீதம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்படாதது மற்றும் பதிவு செய்யப்படாதது போன்ற காரணங்களால் தகுதியான விவசாயிகளுக்கு தவணை தொகை கிடைப்பதில்லை. மேலும் PM கிசான் திட்டத்தில் ஊக்கத்தொகை பெறும் விவசாயிகள் தனித்துவமான அடல் அட்டை எண் பெற்றால் மட்டுமே 23வது தவணை தொகை வழங்கப்படும். இத்திட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் பெறாமல் உள்ளனர். தகுதியுடைய 802 விவசாயிகள் ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்கவில்லை. 1209 விவசாயிகள் கைரேகை பதிவு செய்யும் பணியினை பூர்த்தி செய்யவில்லை. அதனால் விவசாயிகள் இவை அனைத்தையும் சரி செய்தால் மட்டுமே அடுத்த தவணை தொகை விடுவிக்கப்படும். விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள அட்டை எண், KYC, ஆதார் எண்ணுடன் வங்கி கணக்கு இணைத்தல் மற்றும் அலைபேசி எண்ணை PM கிசான் திட்டத்தில் இணைத்தல் போன்ற சேவைகளை சிறப்பு முகாமில் விவசாயிகள் பெறலாம். இதற்காக வேளாண்மை, தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை வணிக வரித்துறை அலுவலர்கள் கிராமங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இம்முகாம் அனைத்து மாவட்ட வருவாய் கிராமங்கள், அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, சேவை மையங்களில் ஜூன் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, கைபேசி, ஆதார் எண்ணுடன் இணைத்தது, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி விவசாயிகள் அனைவரும் விடுபாடின்றி PM கிசான் திட்டத்தில் தவணை தொகை பெற்றிட மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். இச்சிறப்பு முகாம் குறித்து எமது திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் 1 மாத காலம் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் விடுபடாமல் பயன்பெறும் வகையில் சிறப்பு முகாம்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் மற்றும் அனைத்து துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இம்மாதம் 15ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் ஜூன் 15ஆம் தேதி வரை 1 மாத காலம் நடைபெறும். தகுதியுடைய விவசாயிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்கள், வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பு மற்றும் நில உடைமைகளை பதிவேற்றம் செய்வது, KYC போன்ற அனைத்து விதமான PM கிசான் தொடர்பான விவரங்களை சரி செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இத்திட்டத்தில் இதுவரை சேர்ந்து பயனடையாத விடுபட்ட தகுதியுள்ள விவசாயிகளும் ஏற்கனவே பதிவு செய்து பயன்பெற்று பல்வேறு காரணங்களால் தற்போது நிதியுதவி நிறுத்தப்பட்ட பயனாளிகளும் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயன்பெற்று வந்த விவசாயிகள் மரணம் அடைந்திருந்தால் அவர்களது தகுதியுடைய வாரிசு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களது பெயருக்கு இத்திட்டத்தில் புதிதாக பதிவு செய்து பயனடையலாம் என்றும், இறந்த பயனாளிகள் விவரங்களை சமர்ப்பிக்காமல் இறந்த பிறகும் தொடர்ந்து தவணை தொகை பெற்று வருவது ஆய்வில் தெரியவரும் பட்சத்தில் தவறுதலாக பெறப்பட்ட தொகை வாரிசுதாரமிருந்து வசூலிக்கப்படும். எனவே இறந்த பயனாளிகளின் இறப்புச் சான்றிதழை சமர்ப்பித்து அவர்கள் பெறும் நிதியினை நிறுத்தப்பட வேண்டும். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாரிசுதாரர் புதிதாக பதிவு செய்து இத்திட்டத்தின் பயன்பெறலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. PM கிசான் திட்டத்தில் பயன்பெறும் அனைத்து விவசாயிகளும் தங்களது நில உடைமையை பதிவு செய்தால்தான் 23வது தவணை தொகை நிறுத்தாமல் பெறப்படும் என்றும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதுவரை நில உடைமை பதிவு செய்யாத 23,069 கிசான் திட்ட பயனாளிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் நெல்லையில் புதிய ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டது. இந்த மையத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்ற ஆதார் ஆணையத்தின் பெங்களூரு மண்டல துணை இயக்குநர் பிரியா ஸ்ரீகுமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நாங்க இங்க UID ரீஜனல் ஆஃபீஸ் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு இங்க திருநெல்வேலியில புது ஆதார் சேவா கேந்திரம் ஓபன் பண்ணியிருக்கோம். இந்த ஆதார் சேவா கேந்திரம் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி UID கூட உள்ள கிரீவன்ஸ் ரிலேட்டட் எல்லா இஷ்யூஸும் இங்கே நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். மக்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நாங்க அங்க ரீஜனல் ஆஃபீஸ் பெங்களூர் வர சொல்லுவோம், இல்லைன்னா பக்கத்துல இருக்க மதுரை சென்டர் இல்லைன்னா சென்னை சென்டர் போக சொல்லிட்டு இருந்தோம். இதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. இந்த காரணத்துக்காக UID ஒரு பாலிசி எடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஆதார் சேவா கேந்திரம் ஓபன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி வந்திருக்கு. அந்த தகுதியில தான் இப்போ திருநெல்வேலியில இந்த புது சென்டர் ஓபன் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல இது 6வது சென்டர் ஓபன் பண்ணியிருக்கிறது. ஏற்கனவே இருந்தது சென்னை அண்ட் மதுரை சென்டர்ஸ்.
இப்போ விழுப்புரம், வேலூர் அண்ட் கிருஷ்ணகிரிக்கு அப்புறம் திருநெல்வேலியில ஓப்பன் பண்ணியிருக்கு. கூடிய சீக்கிரம் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல உள்ள எல்லா சென்டர்ஸ், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் ஒவ்வொரு நியூ சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணும். இந்த சென்டர்ல முதல்ல சொன்ன மாதிரி டிஃபரன்ஸ் என்னன்னா, மற்ற சென்டர்ஸ்ல நீங்க ஆதார் பதிவு பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இந்த சென்டர்ல ஆதார் பதிவும் அப்டேட்டும் பண்ணலாம். கூடவே நீங்க ரீஜனல் ஆஃபீஸ் பெங்களூர் கூட ஏதாவது கிரீவன்ஸ் இருக்குன்னா அதையும் டேக்அப் பண்ணலாம். இவங்க டைரக்டா நாங்க ரன் பண்றது, அதாவது யுஐடிஏ ரன் பண்ற சென்டர். ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த சென்டரை கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எஸ்பெஷலி இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. உங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்த ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஆப்ரேஷன் மேனேஜர் இங்க ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஏஎஸ்கே சென்டர் மேனேஜர் எங்க சைட்ல இருந்தும் கூட வந்து இங்க அப்பாயின்மெண்ட் ஆகுவாங்க. ஸோ உங்களுக்கு நேரடியாக பெங்களூர் வர தேவையில்லை. நீங்க இங்கே இருந்தே உங்களோட சொல்யூஷன்ஸ் நீங்க பெறலாம். தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் மூலம் துறை வாரியான தேர்வுகள் வரும் நாட்களில் நடைபெற உள்ளது. இதுகுறித்து எமது விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி. விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூலம் துறை வாரியான தேர்வுகள் வரும் 22, 25, 26, 30 மற்றும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆகிய நாட்களில் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரிகளில் விழுப்புரம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற உள்ளது. கணினி வழி தேர்வில் நடைபெறும் இந்த தேர்வில் தேர்வர்கள் தங்கள் ஆல் டிக்கெட் மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை காலை மணி 8:30 மணிக்குள் கொண்டு வர வேண்டும். 12:30 மணி வரை தேர்வு நடைபெறும். இதற்கிடையில் வெளியில் செல்ல அனுமதி இல்லை. விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு மற்றும் மாட்டுச் சந்தையில் வியாபாரம் களை கட்டியது. இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் ஆடு மற்றும் மாடுகளை வாங்குவதற்காக இஸ்லாமிய பெருமக்கள் அதிக அளவில் வருகை புரிந்து சந்தைகளில் வாங்கிச் செல்கின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச் சந்தையில் வியாழக்கிழமை நடைபெறும் இந்த சந்தைக்கு மதுரை, திண்டுக்கல், தேனி, ஒட்டச்சத்திரம், அண்டை மாநிலமான கேரளா, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆடு மற்றும் மாடுகளை விற்பனைக்காக வியாபாரிகள் கொண்டு வருவது வழக்கம். மேலும் இங்கு விற்பனை செய்யப்படும் கால்நடைகள் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனைக்காக வியாபாரிகள் வாங்கி செல்வதால் எப்போதுமே வாரந்தோறும் நடக்கக்கூடிய சந்தையில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும். இந்த நிலையில் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவதற்கு இன்னும் 6 நாட்கள் உள்ள நிலையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் ஆடு மற்றும் மாடுகளை வாங்குவதற்காக சந்தைக்கு குவிந்தனர். இங்கு செம்பரி ஆடு 10,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய்க்கும் தரத்திற்கேற்க விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 10,000 ரூபாய் முதல் 1,40,000 வரை மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. இதனை ஏராளமான இஸ்லாமியர்கள் ஆர்வத்துடன் பக்ரீத் பண்டிகைக்காக வாங்கிச் சென்றனர். இதனால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனை நடைபெற்றது. இருப்பினும் ஆடு மற்றும் மாடுகளை வாங்குவதற்காக ஏராளமான இஸ்லாமியர்கள் சந்தையில் குவிந்ததால் கூட்டம் களைகட்டி காணப்பட்டது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். சிறுதானியங்களின் மகத்துவத்தை தற்போது உலகம் உணர்ந்து கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சிறந்த செயல்பாடுகளை பாராட்டி 32 நாடுகளின் உயர்ந்த விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவது மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை மேற்கொள்வது போன்றவை தற்போதைய சூழலுக்கு அவசியம் என்று மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் உணவு பாதுகாப்பு, வேளாண் உற்பத்தியை அதிகரித்தல், வறுமை ஒழிப்பு போன்ற நடவடிக்கைகளில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.